இப்போ ஆன்லைன் கேம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த துறை ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இன்னைக்கு இதனோட மொத்த பணப்புழக்கம் வந்து 28,000 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்கிறாங்க. இது தவிர இந்த துறையில் இன்னைக்கு சூழ்நிலையில் 2 லட்சம் பேருக்கு மேலே வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது வரக்கூடிய காலங்களில் இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான ஆன்லைன் கேம், உதாரணத்துக்கு ஆன்லைன் சூதாட்டம், இது தவிர போக்கர் கேம், இப்படியான பல விளையாட்டுகளில் ஈடுபட்டு அதுக்கு அடிமையாகி அதில் பெரிய பண இழப்புகளை சந்தித்து அதில் பொருளாதார தாக்கத்தினால அவமானப்பட்டு தற்கொலை பண்ணிக்கிட்ட சம்பவங்களை நாம் நிறைய பார்த்துருக்கோம் செய்திகளில். இது கிட்டத்தட்ட தென்னிந்தியாவை மட்டும் எடுத்துக்கிட்டாலே கடந்த 3 ஆண்டுகளில் 250 பேருக்கு மேலே அப்படின்னு சொல்லுது புள்ளி விவரங்கள். ஸோ அந்த வகையில் ஒரு பக்கம் மனித உயிர்களை காக்க வேண்டிய ஒரு கட்டாயம், இன்னொரு பக்கம் நாட்டோட பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பங்கு வகிக்கக்கூடிய இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு, இன்னொரு பக்கம் இந்த விளையாட்டு மூலமாக ஏற்படக்கூடிய பணப்புழக்கம், இந்த ரெண்டுத்தையும் புறந்தள்ளிட முடியாது அப்படிங்கிற ஒரு கட்டாயம் வந்து மத்திய அரசுக்கு இருக்குது. அதனால் இந்த மொத்த ஆன்லைன் கேம் அப்படிங்கிறது வரக்கூடிய மே மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் மிகப்பெரிய மாற்றத்தை அடையுமா அப்படிங்கிற கேள்வியை எழுப்புது. இது தொடர்பாக என்ன நடக்கும், என்ன வாய்ப்புகள் இருக்குது, இதனால் சூழல் எப்படி மாறப்போகுது அப்படிங்கிறத விரிவாக ஒரு வீடியோவாக பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவை பார்க்கணுன்னா கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க.